ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கோமதி ஒரு முடிவோடு இருக்காங்க. என்னானாலும் சரி, இன்னைக்கு தங்கமயில கடைக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தங்கமயில் வந்தாலும் இங்கே பாரு மயிலே, நீ உன் புருஷனுக்கு வேணா சாப்பாடு கொண்டு போ, ஆனால் கடைக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. தங்கமயில் ஏன் தண்ணி கேட்கும் போது கோமதி சொல்கிறாங்க, நீ சாப்பாடு கொண்டு போகிறதெல்லாம் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ வேணான்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுவன்றதுக்காக தான் அமைதியாக இருக்காது, அதனால் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. தங்கமயிலும் கேட்க மாட்டாங்க. இல்லை தப்புலாம் இருக்காது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்றாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியாக தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம மாமாக்கே கால் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியனு சாப்பாடு கொண்டாட சொல்லிடுறாரு. இப்போ கோமதியாலையும் ஒன்றும் பண்ண முடியல. தங்கமயிலும் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமயில் சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்ச பின்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. பாக்கியமும் தங்கமயில்கிட்ட குடும்பத்தோட நிலவரத்தை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க. இப்போ தங்கமயில் புலம்புறாங்க. அதை ஏமா கேட்குற, என் மாமியாருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி மீனா ராஜி கூட என்ன பிடிக்கல, அவங்களாம் ஒரே குரூப்பாக இருப்பாங்க, என்னை மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் நான் எது பண்ணாலும் பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி புலம்புறாங்க. லாஸ்ட்டாக பாண்டியன் மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட பாக்கியம் வந்து, மயிலே அதான் உன் மாமனார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார்ல, அப்புறம் என்ன மித்தவங்களை பற்றிலாம் யோசிக்காத, அந்த வீட்டில் உனக்கான உரிமையை நிலநாட்டுற வேலையை மட்டும் தொடர்ந்து பண்ணுன்ற மாதிரி ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குன்னா, மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த தங்கமயிலும் வழக்கம் போல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மீனா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப ஏன் கடப்பலகாரத்தை வாங்கிட்டு வரீங்கன்னு கோவப்படுறாங்க. இப்போ மீனா நல்லா கலாய்ப்பாங்க. அதான் நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ல, நீங்களே ஏன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. கடைசியாக தங்கமயில் வந்து, சரி இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. மீனா 200 சொல்கிறாங்க. அதை கேட்டு தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னது 200 அப்போ மாதம் 6000, வருஷத்துக்கு 72,000, 5 வருஷம் அந்த காசை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 2 சென்ட் இடத்த வாங்கி போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா திரும்ப கலாய்ப்பாங்க. அக்கா நீங்கள் தான் கடை பலகாரமே சாப்பிட மாட்டீங்கல்ல, அப்போ எவ்வளோ இடம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி பல்பாக இருந்து எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. லாஸ்ட்டாக மீனா சொல்கிறாங்க, அக்கா சம்பாதிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான்க்கா, நான் சம்பாதிக்கிறேன் வாங்கி சாப்பிட்றேன், அதில் உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை, அன்னைக்கு இதே மாதிரி தான் பண்ணீங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிருங்க, மித்தவங்களையும் சாப்பிட விடாமல் தடுக்காதீங்கன்ற மாதிரி நறுக்குன்னு சொல்லுவாங்க. தங்கமயிலும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குன்னா, மீனா வந்து கோமதிட்ட விசாரிக்கிறாங்க. சரித்த கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிற பிரச்சனை என்னாச்சு, நீங்கள் மயிலக்காவை தடுத்தீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. அது கோமதி வந்து, அதை ஏண்டி கேட்குற, நான் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டேன்ட்டா, பொடிவாதமாக சாப்பாடு கொண்டு போனான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாவும் ராஜியும் கலாய்க்கிறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி இருக்கீங்க, கெத்தா இருப்பீங்கன்னு பார்த்தா வெத்தா இருக்கீங்க, ஊர்வலத்தில் போய் பாருங்கள் மாமியார்லாம் எப்படி இருக்காங்கன்னு, நீங்கள் எல்லாம் பிளான் தான் சரி வராத, உங்கள் உரிமையை நீங்கள் தான் மீட்டெடுக்கணும்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுவாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, கிச்சனில் கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த தங்கமயிலுக்கு ஷாக் ஆகுது. என்னத்தை நீங்கள் சமைக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோமதி வந்து, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ ஆசைப்பட்டன்னு ஒரு 2 நாள் சமைக்க விட்டேன், இது ஏன் சமைக்கட்டு, இனிமேல் நான் தான் சமைப்பேன், நீ அமைதியாக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. சரித்த உங்கள் கூட வந்து சமைக்கிறதுக்கு உதவியாச்சும் செய்வேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் கோமதி விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமான்னு சொல்லிடுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, கோமதி வந்து தங்கமயில் கூட நேரடியாகவே போட்டி போடுறாங்க. ஆமாங்க, அவங்களை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க, எல்லா வேலையும் இவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை தங்கமயில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வந்தால் கூட கோமதி விட மாட்டாங்க. மயில் இனிமேல் நீ கிச்சனுக்குள்ளே வர வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் பேச போகிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். இல்லைனா கோமதி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட பாண்டியன் வந்து, இதை விட தங்கமயில் சமைக்கிறது தான் நல்லா இருக்குது, அதனால் தங்கமயிலே சமைக்கட்டுன்ற மாதிரிலாம் சொல்லலாம். அதில் கோமதி கடுப்பாற மாதிரிலாம் சீன் வைக்கலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.